Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 7th ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஒரு 4 क्वेश्चन அதுல என்னன்னா ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன். சரியா? இப்போ இந்த சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் எப்படின்னு சொல்லிடுறேன். இது சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு அப்புறமும் இந்த கான்செப்ட் இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நம்ம வந்து புக்ல இருக்கக்கூடிய ட்ரைவிஸ் சம்ஸ் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தல என்ன சொன்னேன்னா 7 - 9 = என்னன்னு கேக்குறேன். கரெக்ட்டா? இப்போ பாருங்க, இப்போ சப்ட்ராக்ஷன் பண்றோம். ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் இருக்கு. 7ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமான்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. என்னன்னா எப்பவுமே நம்ம இது வரைக்கும் 9ல 7 மைனஸ் பண்ணா 2 நமக்கு தெரியும். ஆனா இங்க 7ல என்ன இருக்கு? 9 மைனஸ் பண்ண முடியாது. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது ஒரு நம்பர் ஸ்மாலர் நம்பர், இன்னொரு நம்பர் பிகர் நம்பர். சோ ஸ்மாலர் நம்பர்ல இருந்து பிகர் நம்பரை மைனஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ இந்த ஸ்மாலர் நம்பர் தான் 7 விட 9 விட 7 ஸ்மாலர் நம்பர். அது மட்டும் இல்லாம 7ன்னு ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா என்னதான் என்ன இருக்குன்னு அர்த்தம்னா அது என்ன மீனிங்னா +7 அர்த்தம். சோ +7 யூசுவலா மென்ஷன் பண்ண தேவை. சோ +7 - 9 அர்த்தம். இப்போ ஆப்போசிட் சைன்ஸ் ஒன்னு பிளஸ் இருக்கு, இன்னொன்னு மைனஸ் இருக்கா? சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் சைன் இருக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியும். சோ 7 ஃபர்ஸ்ட் டைம்னால 7ல இருந்து 9 செப்பரேட் பண்ண முடியாது தான். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை செப்பரேட் பண்ண போறோம். சோ 9ல இருந்து 7 செப்பரேட் பண்ணலாம். சோ 9ல 7 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 2 ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட்டா? சோ 2 ஆன்சர் வரும். இப்போ நம்ம வந்து 2 தான் ஆன்சர்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு 9 - 7 2. ஆனா 7 - 9 வந்து என்னன்னா 2 கிடையாது. 2 வந்து பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிகர் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. அதோட சைன் என்ன? பக்கத்துல லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? மைனஸ். சோ அப்ப ஆன்சர் இஸ் -2. ஆன்சர் என்ன? -2. சோ இந்த சம்ம நான் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆன்சரை பாத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது சம் பாத்தீங்கன்னா 10 - 6. இதுவும் அதே மாதிரி தான். இங்க 10க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? எதுவுமே இல்ல. which means பிளஸ் இருக்கு, நம்ம பாசிட்டிவ் சைன். -6. இப்போ இங்க +10 - 6னா 6 விட 10 பெரிய நம்பர் தான். 10ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணனும். So bigger number minus smaller number usually தெரியும். So 10ல 6 minus பண்ணா எவ்வளவு ஆகும்? 4 is the answer. நம்ம வெறுமனே 4 எழுதலாம், இல்லனா நம்ம வந்து +4 கூட எழுதலாம். because இந்த பெரிய நம்பர் வந்து பாசிட்டிவ். so +4. நல்லா பாருங்க, 1 + ஒரு மைனஸ் அப்படினா சப்ட்ராக்ஷன் பண்ணனும். பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ஷன் பண்ணனும். பண்ணதுக்கு அப்புறம் பிகர் நம்பரோட சைன். so answer is +4 or simply we can write 4. அடுத்து third question ஓட ஆன்சர் 6 - 8. இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் இருக்கு. 6ங்கிறது ஒரு சின்ன நம்பர், 8 பெரிய நம்பர். ஸோ ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பிகர் நம்பர். ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிகர் நம்பர் மைனஸ் பண்ணாலே 100% ஆன்சர் என்னன்னா நெகட்டிவ் ஆன்சர். ஸோ இங்கே ப்ளஸ் வந்து என்னன்னா 6 + 6ல இருக்கு -8. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 8ல 6 மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2. அதுக்கப்புறமா பிகர் நம்பரோட சைன் அடிக்கும். ஸோ பிகர் நம்பர் என்ன? 8. ஸோ 8ஓட சைன் என்ன? -2. லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் 7 - 8. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே +7 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் மைனஸ் இருந்தாலே சப்ட்ராக்ஷன். அப்போ 8ல சம் பண்ணா 1. 8 தான் பிகர் நம்பர். சோ பிகர் நம்பரோட சைன் -1. சோ இதுதான் என்னன்னா இந்த 4 क्वेश्चन உங்களுக்கு கடைசி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்த 4 क्वेश्चनோட ஆன்சர். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஆன்சர்லாம் நமக்கு வந்து எப்படி இத புரிஞ்சிக்கிறது சரியா அப்படிங்கற ஒரு கான்செப்ட் மறுபடியும் சொல்லி தரேன். ஒன்ஸ் நீங்க இத நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அந்த வீடியோவை, உங்களுக்கு லைஃப் லாங் என்னன்னா இந்த இன்டிஜர்ஸ் அடிஷன், அதே மாதிரி நம்ம இந்த சாப்டர்ல அதாவது 7th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா இன்டிஜர்ஸ் ரெண்டு இன்டிஜர்ஸ் அடிஷன் பார்க்க போறோம், இன்டிஜர்ஸோட சப்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். சோ இதுக்கெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னும் நான் ஒரு டைம் நல்லா நடத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை திஸ் சம்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா இன்டிஜர்ஸ்னா என்னன்னா ஒரு நம்பர் லைன் நான் இன்டிஜர் நான் மென்ஷன் பண்றேன். இன்டிஜர்ஸ்னா 0 இருக்கும், 0க்கு அப்புறமா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா 7 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அன்எண்டிங், அதாவது என்னன்னா எண்டே ஆகாம அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இட் நெவர் எண்ட்ஸ், அதாவது என்ன நம்பருக்கு பொறுத்தவரை அது என்ன சிம்பிள் போடுவாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு ஒரு சிம்பிள். இன்ஃபினிட்டினா அதுக்கு முடிவு இல்லைன்னு அர்த்தம். அதே போல 0க்கு முன்னாடி லெஃப்ட் சைடு என்ன வரும்னா -1, 0ஓட கம்மி. யூசுவலா நம்ம டெம்பரேச்சர் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து நம்மளுக்குலாம் வந்து 32 டிகிரி செல்சியஸ் 34 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம ஏரியாவில் இருக்குது. ஆனா ஒரு சில கண்ட்ரிலனா அண்டார்டிக் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும், -1 டிகிரி செல்சியஸ் -2 டிகிரி செல்சியஸ். அதாவது 0 டிகிரி செல்சியஸ் என்னன்னா நம்ம ஒரு வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிற பாயிலிங், அதாவது என்னன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வாட்டர் எவாபரேட் ஆகுதுன்றது இல்லைன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அதை எவாபரேட் ஆகும். அப்போனா 100 டிகிரி செல்சியஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ரைட் சைடில். ஆனால் லெஃப்ட் 0 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது வாட்டர் என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஐஸம் ஆகும். இதுக்கும் கீழே மைனஸ்ல போகும்போது என்னன்னா அது ரொம்ப என்னன்னா குளிராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு -20 டிகிரி செல்சியஸ்லாம் நம்ம போய் ஒரு 5 நிமிஷம் என்னன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமே என்னன்னா உறைஞ்சிடும். ஸோ நம்ம வந்து நம்மளால என்னன்னா உயிர் வாழவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிகிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் இருக்கு.
ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் இருக்கும், -2 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த மாதிரி ஜீரோக்கு அப்புறமா என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் -2 -3 -4, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாமே லெஃப்ட் சைடில் போயிட்டே வரும், நெகட்டிவ்ல போகும். ஸோ இதுதான் என்னன்னா இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து என்னன்னா இதை தான் நம்பர் லைனாக இண்டிஜர்ஸில் எழுதுறது. கவனி, இது ஒரு நம்பர் லைன். ஏன்னா ஒரு லைனில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்பர்ஸை பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நம்பர் லைனை பொறுத்தவரையில் இந்த இண்டிஜர்ஸோட நம்பர் லைனை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டிஜர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். கரெக்டாக, இது 0, இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா இண்டிஜர்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லுவோம்னா பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். ஓகே, ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். அதே வந்து எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். இது 0 வந்து 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். அது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. இப்போ இந்த கலெக்ஷனை மொத்தமாக நம்ம என்ன சொல்றோம்னா இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். இந்த கலெக்ஷன் என்ன இன்டிஜர்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த இன்டிஜர்ஸ்ல நமக்கு எது பெரிய நம்பர், சரியா, ஒரு ரெண்டு இன்டிஜரை கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்ன்ற ஒரு பேசிக்கான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சம்ஸ் போகலாம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இன்டிஜர்ஸ்ல பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இருக்கு, 6 இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 2, 6 இருந்துச்சுன்னா எது பிகர் நம்பர்னு கேட்டால் உங்களோட ஆன்சர் ஈஸியாக சொல்ல முடியும், 6 தான். நீங்கள் எது எப்படி இதை சொல்லலாம்னா, இப்போ என்கிட்ட வந்து என்னன்னா நான் வந்து 2 rupees என்னோட அக்கௌண்ட்ல இருக்குன்னா உங்களோட அக்கௌண்ட்ல 6 rupees இருக்கு. அப்போ நீங்க பணக்காரனா நான் பணக்காரனான்னு கேட்டால் என்னன்னா நீங்க தான் பணக்காரன். ஏன்னா நீங்க 6 rupees வச்சிருக்கீங்க, நீங்க அதிகமான காசு வச்சிருக்கீங்க, நான் கம்மியான காசு வச்சிருக்கேன். கரெக்ட் தானே? சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது 2ல இருந்து 6 பெருசு. இப்போ இன்னும் சிம்பிளா வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட 6 சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ யாருக்கு அதிகமான சாக்லேட்ஸ் இருக்கு அப்போ உங்ககிட்ட தான். கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்னன்னா 6 is greater than 2. இந்த சிம்பிள் பேர் என்னன்னா greater than சிம்பிள். சரியா? 6 வந்து 2 விட பெருசா இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த சிம்பிள்ல எந்த சைடு என்னன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கோ அந்த பக்கம் இருக்க நம்பர் பெருசுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 6 வந்து 2 விட பெரிய நம்பர். அப்போ 6 is greater than 2. இதை இப்படி எழுதலாம், 2 போட்டு இந்த மாதிரி எழுதணும்னா இங்க 2 பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, அதாவது அந்த கார்னர் பாயிண்ட் மாதிரி வருதுல்ல. அப்ப என்னன்னா சின்ன இந்த ஷார்ட்டா இருக்கக்கூடிய இது வரும், இந்த சைடும் ஓப்பனிங் பெருசா இருக்கும். அப்போ 6 வந்து எப்பவும் போல பெரிய நம்பர். அதை எப்படி சொல்லணும்? 2 is less than 6 ன்னு சொல்லணும். புரியுதா? இந்த சிம்பிள் பேர் என்னன்னா less than, இது பேர் என்ன greater than. இதனால நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம வந்து ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை எடுத்தோம், ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ல எது பெரிய நம்பர்னு பார்த்தோம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் இன்டிஜரை பொறுத்தவரையில இந்த 1 தான் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். கரெக்டா? என்னன்னா 1 தான் என்னன்னா ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். 1 விட 2 பெருசு, 2 விட 3 பெருசு, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ என்னன்னா நம்பர் லைனை பொறுத்தவரையில ரைட் சைடில் போக 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 அதோட மதிப்பு, சரியா, பாசிட்டிவ், இதெல்லாம் என்னன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ என்னன்னா ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் ஆட் பண்ணிட்டே போனா ரைட் சைடு மூவ் ஆகிட்டே போகும். சரியா? இப்போ பாருங்க, நான் 3ல இருக்கேன். ஸோ 3ல இருந்து நான் 1 ஆட் பண்ணா எங்க போவேன்? 4 போவேன். ஸோ 3 + 1 என்ன? 4. என்னன்னா இது ரைட் சைடில் மூவ் பண்றேன். அதே போல லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணாது என்னன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணா என்ன ஆகும்? நெகட்டிவ் டைரக்ஷன். இப்போ நான் 5ல இருக்கேன், 5ல இருந்து நான் 3க்கு வரணும்னா 5ல இருந்து 3க்கு வரணும்னா நான் ஆட் பண்ணணும்னா இல்லைன்னா மைனஸ் பண்ணலான்னு பார்த்தா மைனஸ் பண்ணணும். ஏன்னா 5ல இருந்து 5 - 1 4, 4 - 1 3. அப்போ என்ன இதுதான் 5 - 3 5 - 2 3. ஏன்னா 5ல இருந்து நான் 2 டிஜிட்ஸ் மைனஸ் பண்றேன். ஸோ 5 - 2 என்ன 3ன்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம்னா ரைட் சைடில் ஒரு விஷயத்தை நம்ம மூவ் பண்ணி போகும்போது அது பாசிட்டிவ் ஆகும், லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது என்ன அது நெகட்டிவ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ பாருங்க 2 இருக்கு. ஸோ 2ல இருந்து நம்ம 6க்கு போகணும்னா கவனிங்க, 2 + dash = 6ன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ 2 கூட எதை ஆட் பண்ணா 6னா நான் சொல்லியிருக்கேன் ஆட் பண்ணாலே என்னன்னா பாசிட்டிவ். கவனிங்க, ஆட் பண்ணாலே என்ன பாசிட்டிவ் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும். அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்னன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் என்ன பண்ணுறோம்? 2 கூட எதை ஆட் பண்ணா 6 கண்டுபிடிக்கிறது. நான் என்ன பண்ணுறேன்? 2ல இருந்து 1 2 3 4. அப்போ 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணனா தான் எங்க போய் சேரும்? நம்ம 6க்கு போகும். அது நான் நல்லா பாருங்க, 4 வந்து எந்த டைரக்ஷன் மூவ் பண்றேன்? பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ 2 + 4 ன்னு அர்த்தம். 2 + 4 = 6. இப்போ அதே மாதிரி பாருங்க, நான் 2ல இருக்கேன், நான் வந்து -2 வரணும். 2ல இருந்து எங்க வரணும்? -2க்கு வரணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா லெஃப்ட் சைடுல தான் மூவ் பண்ணணும், இங்க இருந்து இங்க வரணும். ஸோ 2 -2க்கு வரணும் நான். சரியா? அப்போ நான் என்ன பண்றேன்? லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணாலே நெகட்டிவ் சைன். ஸோ 2ல இருந்து எதையோ மைனஸ் பண்ணா தான் -2 வரும். எதை மைனஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? 1 2 3 4. கவனமா பாருங்க. இப்போ நான் 2ல இருந்து 1 2 3 4 4 டிஜிட்ஸ் மைனஸ் பண்ணாதான் 4 மைனஸ் பண்ணாதான் ஆன்சர் என்ன கிடைக்கும்? -2. இப்போ இது கான்செப்ட் நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தாலே சப்ட்ராக்ஷன். ஸோ 4 - 2 2 பிகர் நம்பரோட சைன் முன்னாடி போடுச்சு.
ஸோ ஆன்சர் இஸ் 2 - 4 இஸ் -2. ஸோ இதுதான் என்னன்னா பேசிக்கான இதில் கான்செப்ட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்னா இன்டீஜர்ஸ் பொறுத்தவரையில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் 1 பெருசா 2 பெருசா கேட்டால் 1 2 தான் பெருசு, 1 பெருசா 5 பெருசானா 5 தான் பெருசு. ஸோ நம்பர்ஸை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட மதிப்பு வந்து கூடிட்டே போகும். ஆனால் நெகட்டிவ் பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா 0 பெருசா 1 பெருசான்னு கேட்டாங்கன்னா 0 வந்து 1 விட கம்மி, ஏன்னா ஒன்றுமே இல்லை, 0 இஸ் லெஸ் தேன் 1. ஆனால் இப்போ நல்லா கவனிக்கணும், 0 வந்து -1 கம்பேர் பண்ணுறோம். கவனிங்க 0 வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறேன் -1. இப்போ 0 பெருசா -1 பெருசான்னு கேட்டிங்கன்னா எது பெருசாக இருக்குன்னா 100% 0 தான். ஏன்னா 0வை விட -1 கம்மி. புரியுதா? எப்படி சொல்கிறேன்னா இப்போ உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட்டில் வந்து 5 rupees இருக்கு, சரியா? என்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து 0 rupees காசே இல்லை. ஒருத்தர்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்து காசும் கிடையாது, அவங்களோட காசு இல்லாத இருக்கும்போது பேங்க்ல இருந்து கடன் வாங்கிருக்காங்க 5 rupees. ஸோ கடன் வாங்கினது நம்ம எப்படி சொல்லலாம்னா -5 சொல்லலாம். என்ன சொன்னால் -5, ஏன்னா அவங்க வந்து பேங்க்ல கட்டணும். அப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா -5. இப்போ அவங்க திரும்பி ஒரு +5 பண்ணால் தான் என்ன ஆகும்னா 0 ஆகும். ஏன்னா -5 + 5 ஆன்சர் என்ன 0. ஏன்னா ஒரு மைனஸ் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் என்ன ஆகும், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 5 - 5 0. 0க்கு எந்த சைனும் நம்ம போட தேவையில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் போட்டு தான் உங்களுக்கு வந்து 0க்கே வருவாங்க. அப்போ அவங்க கடனில் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 0 பெருசா -5 பெருசான்னு கேட்டால் 0 இஸ் பிகர் தேன் கிரேட்டர் தேன் -5. புரிஞ்சுச்சா? அப்போ 0 வந்து -5 விட பெரிய நம்பர். அதே போல் எந்த நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் சரி 0 வந்து அதோட பெரிய நம்பர் தான். -1 இருந்தாலும் சரி, இல்லை -100 இருந்தாலும் சரி, -1000 இருந்தாலும் சரி. இப்போ 0 இஸ் கிரேட்டர் தேன் எப்படி நெகட்டிவ் நம்பர். அதே போல் எல்லா பாசிட்டிவ் நம்பருமே எந்த நெகட்டிவ் நம்பர் வரையும் அது பெரிய நம்பர் தான். இப்போ நம்ம வந்து என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 வந்து இஸ் கிரேட்டர் தேன் -250 அப்படி கூட சொல்லலாம். ஏன் நெகட்டிவ்ல எந்த நம்பரை வரையும் 1 பெருசு தான், அதே போல் 0வும் பெருசு தான். சரி, இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்கறது என்னன்னா கான்செப்ட் என்னன்னா ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ல எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் -3 இருக்கு, -300 இருக்கு. இதில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு பார்க்கும்போது அதில் எதோட வேல்யூ வந்து நம்ம வந்து பிக்கஸ்ட், எதோட மதிப்பு வந்து குறைஞ்சதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்படி பார்க்கும்போது -3 பெருசா -300 பெருசா நமக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். -300 தான் பெருசுன்னு சொல்லுவோம். கிடையாது, -3 தான் ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே நம்ம பேங்க் சிஸ்டம் வருவோமே, சரியா? இப்போ வந்து என்கிட்ட -3னா 3 ரூபாய் கடனில் இருக்கேன் நான், இவர் 300 ரூபாய் கடனில் இருக்கார் -3. இப்போ யார் பணக்காரங்க அப்படின்னு சொன்னா போகும்? 3 ரூபாய் கடனில் இருக்கவங்க தெரியாதா, இல்லை 300 ரூபாய் கடனில் இருக்கவங்க தெரியாது கிட்ட 3 ரூபாய் கடனில் இருக்கவங்க தான் தெரியாது. சரியா? அப்போ -3 இஸ் கிரேட்டர் தேன் -300. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் லைனை பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ -1 விட -2 மதிப்பு கம்மி, -2 விட -3 கம்மி, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், -1 தான் மற்ற எல்லா நெகட்டிவ் இன்டிஜர்ஸை விட பெரிய நம்பர். -1 வந்து -2 விட பெருசு, -2 வந்து -3 விட பெருசு. இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எந்த இன்டிஜரோடையும் -2 பெருசு. புரிஞ்சுச்சா? அப்போ ஆர்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் பாசிட்டிவ் நம்பரை பொறுத்தவரையில் நம்பர்ஸோட இன்க்ரீஸ் ஆக அதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பெரிய வேல்யூ நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் நெகட்டிவ் அப்படி கிடையாது. நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது -1 அப்புறம் -2 -3 போக அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். சரி, இப்போ புரிஞ்சிச்சா? இது பெரிய வேல்யூ எது சின்ன வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சம்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரை தீஸ் பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர்ல இருக்கக்கூடிய ட்ரை தீஸ். இப்போ பாத்தீங்கன்னா நான் क्वेश्चन ரீட் பண்றேன் பாருங்க. ரைட் தி ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரைட் தி ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த வேர்ட் முக்கியம், நமக்கு தெரியும். அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் என்ன? இன்க்ரீசிங் ஆர்டர். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதிட்டே போகணும். டிசெண்டிங்னா பெரிய நம்பர்ல இருந்து குறைஞ்சிட்டே வரும், சின்ன நம்பருக்கு குறைச்சிட்டே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா -5, 0, 2, 4, -6, 4, -10, -. இதுதான் என்ன given question. ரைட் தி ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் கொடுத்து இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்தாச்சு. இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ அப்போ நான் எழுதிக்கிறேன் அசெண்டிங் ஆர்டர் is equal to ascending order என்ன? smallest to the biggest. அப்போ நல்லா பார்க்கணும், இப்போ எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ இருக்கிறதுலே நெகட்டிவ் நம்பர் தான் எப்பவுமே ஸ்மாலஸ்ட் எந்த பாசிட்டிவ் நம்பரோடையும். ஏன்னா மொத்தம் எத்தனை பாசிட்டிவ்னா 1, 2 பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். சரி, 3 பாசிட்டிவ் நம்பர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் -10, -5. ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரில் எது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர்னு பார்த்தா கவனிங்க, இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரில் எது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா -5 சின்ன நம்பரா -10 சின்ன நம்பரான்னு பார்த்தா -10. சரியா? கவனிங்க, சரி -6 இருக்கு நெகட்டிவ் நம்பர்ல, -6, -5, -10. இந்த மூணு நெகட்டிவ் நம்பர்ல எது ரொம்ப சின்ன நம்பர்?
5 இல்லை -5 விட -6 -5 விட -6 என்னன்னா சின்ன நம்பர். -6 விட சின்ன நம்பர் என்ன, இதுதான் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டே போகும். அப்போ என்னன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர் என்ன -10. ஸோ நெகட்டிவ் பொறுத்தவரை நம்பர் பார்க்கறது பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப குறைவான மதிப்பு. அப்போ -10 என்னன்னா ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அசெண்டிங் நம்பர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் -10. இதுக்கப்புறம் ஸ்மாலஸ்டாக இருக்குது என்ன -6. கரெக்டாக -10க்கு அப்புறம் 0 நோக்கி வந்து பாருங்க. -10க்கு அப்புறம் -9 -8 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மதிப்பு. இப்போ -6 தான் அதோட சின்ன நம்பர். கரெக்டா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா -6 விட என்னன்னா எது சின்ன நம்பர், அடுத்ததாக இதை விட பெரிய நம்பர். அதாவது -10 விட -6 பெருசு தான். -6க்கு அப்புறம் பெருசு என்ன -5. இப்போ 3 தான் நெகட்டிவ் நம்பர். நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் 2 பிகஸ்ட் எலியாஸ். -10 ரொம்ப ஸ்மாலஸ்ட், அதோட பெருசு -6, அதோட பெருசுனா -5. இப்போ அதுக்கு அடுத்ததான் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருச்சு. இப்போ பாசிட்டிவ் நம்பருக்கு முன்னாடி 0 ஒரு நம்பர் இல்லை. ஸோ 0 தான் என்னன்னா -5க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பர். அடுத்ததாக 0க்கு அப்புறம் பெரிய நம்பர் என்ன 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 10. ஸோ 2, 4, 10. ஸோ இதுதான் என்னன்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதுறது. பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவ் நம்பரில் சின்ன நம்பர் எழுதுறேன், அதோட கொஞ்சம் பெருசு, அதோட பெருசு, அப்புறம் 0, 2, 4, 10 எலியாஸ். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2. If the digits -15, -12, -17, -5, -1, -5, -6 இப்படி சொல்லி டிஜிட்ஸ் கொடுத்து if the integers கொடுத்தாங்க, if the integers are marked on the number line, இதெல்லாம் நம்பர் லைன்ல மார்க் பண்ணுனா, then the integer on the extreme left என்னன்னு கேட்குறாங்க. then the integer on the extreme left is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. integer on the extreme leftனா இதுதான், அது நெகட்டிவ்ல கடைசியாக இருக்கக்கூடிய சைடு. அதே மாதிரி integers on the extreme rightனா இந்த சைடு. கரெக்டாக நம்ம நம்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட், நமக்கு இது இந்த சைடு இருக்கிறதுனா ரைட். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் எந்த இன்டிஜர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கக்கூடிய இந்த எல்லா இன்டிஜர்ஸ்லையும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் எது இருக்குன்னா இருக்கிறதே ரொம்ப சின்ன நம்பர் தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இன்டிஜர்ஸ் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது அதோட மதிப்பு குறைஞ்சிருக்கும். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் எப்பவுமே பாசிட்டிவோட சொல்லுது. ஸோ பாசிட்டிவ் விட்டுலாம், இதை விட்டுலாம், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் விட்டுலாம். இப்போ நெகட்டிவ் நம்பர் என்ன 1, 2, 3, 4. இந்த 4 இன்டிஜர்ஸ்ல தான் ஏதோ ஒரு இன்டிஜர்ஸ் கடைசி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா -1 விட -5 தான் சின்னது தான். ஆனால் -5 விட -15 சின்னது. அதை விட ரொம்ப சின்னது என்ன -7. வேணா நம்பரை நம்ம மார்க் பண்ணிட்டு பாருங்க. இது 0 இருக்குன்னா இங்கே பாருங்க -1 இங்கே இருக்கும், அப்புறம் -2, -3, -4, -5. -5க்கு அப்புறம் தான் 1, 2 அப்படி போயிட்டே இருக்கும். -15, அதுக்கப்புறம் -16, அதுக்கப்புறம் தான் என்ன -17. அப்போ இதில் என்ன தெரிஞ்சிருச்சு, இன்டிஜர் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இஸ் -17. ஸோ நெகட்டிவ்ல பார்க்கறதுக்கு நம்பர் பெருசாக இருக்கும், நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் -17 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்தது லாஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு ட்ரை தீஸ்ல. Complete the pattern. பாத்தீங்கன்னா இப்போ complete the pattern கொடுத்தாங்க. 50, dash, okay, dash, 30, 20, 10, 0, -10, -20, sorry, -10, dash, dash, -30, ஓகே இப்போ இங்கே இடம் இல்லை, நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 0க்கு அப்புறம் நான் கீழே பாருங்க 10, 0, 0 அப்புறம் எழுதுங்க -10, dash, dash, -40, dash, dash. ஸோ இந்த இடத்துல இந்த இதெல்லாம் என்னன்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். 50க்கு அப்புறம் இங்கே 30 இருக்கு, நடுவில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 10 தானே எனக்கு டிகிரிஸ் ஆகும். 50க்கு அப்புறம் என்ன ஆகும் 40, அப்புறம் 30, 10 தானே குறைஞ்சிட்டே இருக்கு 20, 10, 0, 0 அப்புறம் -க்கு அப்புறம் என்ன இருக்கும் -20, அதுக்கப்புறம் -30, 10 தானே குறைஞ்சிட்டே வருது. சரியா? அப்புறம் -40 இருக்கா? ஸோ -40க்கு அப்புறம் -50, -60. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா ட்ரைடிஸில் ஃபர்ஸ்ட் 3 சம்ஸோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸில் நீங்கள் வந்து
உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் இல்லை புரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்குதுன்னா, புரியாத விஷயம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.